என் மிளகா தொழில வீட்டுல யோ எப்ப வாங்கி கொடுத்தது அரிசி இல்ல எப்ப வாங்கி கொடுத்தது என்னப்பா 2 கிலோ அரிசி வாங்கி கொடுத்து 2 மாசம் ஆகுதுப்பா என்ன குடும்பம் நடத்துறா 2 கிலோ அரிசி வச்சு 2 மாசம் குடும்பம் பண்ண முடியாது சரி அரிசி தான் வாங்கி கொடுத்தேன் அரிசி வைக்கிறது வெறும் கஞ்சி காய்ச்சி கொடுக்குறா கஞ்சி காய்ச்சி கொடுக்குறாளே சரி கொஞ்சம் குழம்பு எடுன்னு சொல்லி சொன்னாங்க பருப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போய் 1/2 கிலோ பருப்பு எடுத்து 6 மாசம் ஆகுதுன்னா ஏன் 1/2 கிலோ பருப்பு வச்சாலும் குடும்பம் நடத்த முடியாது சரி எப்ப பார்த்தாலும் பருப்பு பாம்பே வச்சுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சரி கார பாம்பு எடுங்க மிளகா தூள் இல்லைன்னா 4 கிலோ மிளகா தூள் வாங்கி கொடுத்து என்ன குடும்பம் நடத்துறாங்க அப்படியே பார்த்தா தாலிக்காம வச்சுக்கிறா குழம்பு நேடி தாலிக்கலன்னு சொல்லிட்டு 4 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுத்து 3 மாசம் ஆகல என்ன குடும்பம் பண்றாங்க அதே 10 வருஷம் ஆகும் வைக்க தேவையில்ல சொல்லுமா 10 வருஷம் வச்சிருக்கல எல்லாம் கேளு பெருமா இந்த மாடவட பையனை இவனை வச்சுக்கிட்டா என்னடா குடும்பம் பண்றதுனே ஒண்ணுமே புரியல பெருமா இதை பார் பெருமா அது மட்டும் தானா ரொம்ப சந்தோஷப்படுற பெருமா ஒரு ஏரி வேலைக்கு போனா ஏரி வேலை வச்சுக்கிறேன்னு சொல்றான் ஒரு ரேஷன் கடைக்கு போனா ரேஷன் கடையில வச்சுக்கிறேன்னு சொல்றான் ஒரு பால் செட்டுக்கு போனா பால் கடை வச்சுக்கிறேன்னு சொல்றான் இப்படியா படமான யார் பேசிருப்பாங்க அதனால தான் நான் இருக்க மாட்டேன்னு சொன்னேன் ரேஷன் கடைக்கு போனோமா அச்சை குத்தோமா பில்ல போட்டோமா அச்சை வீட்டுக்கு வந்தோமான்னு இருக்கணும் அங்கே உன் கதை யோ ரேஷன் கடைக்காரன்ட்ட கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா பேசினா 2 கிலோ அரிசி எக்ஸ்ட்ரா தராரு அதனால தான் எக்ஸ்ட்ரா பேசுறேன் சரி பால் வந்து போனேன் பால் ஊற்றிட்டு உடனே வந்துடணும் இப்பதான் மிஷின் வந்து போச்சு பால் ஊற்றினா பில்லு அது வந்துட்டு அப்படியே கீச்சு நேற்று மரம் எடுத்து அவரோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசினா 2 பால் ஊத்தி அனுப்புறாரு எனக்கு அவரு அதுக்கு பால் ஊற்றுறோம் ஆமா எங்கேயோ இடிக்குது சரி என்ன கூட ஆரஞ்சாவில் பின்னாடி சொல்ல வரீங்க யோ இத பாரியா உன்னை கல்யாணம் செய்து எத்தனை வருஷம் ஆகுது எத்தனை வருஷம் ஆகுது 10 வருஷம் ஆகுது இந்த 10 வருஷமா இந்த பாய் வயிற்றுல ஒரு புழா பூச்சியா பூக்குதா ஒண்ணுமே இல்லையா புழுப்பூச்சி இல்லையா ஆமா புழுப்பூச்சி இல்லைன்னா காலப்பட்டு கிடக்குறேன் ஆமாய்யா இப்போ எங்க நேரம் ரேஷன் கடைக்கு போறேன் ரேஷன் கடைக்கு போறேன் பச்சாச்சு ஒரு மூட்டை வாங்கியாரு ஒரு மூட்டை ஊற வச்சு நீ காலையில் நைட்டு 3 வேளை சாப்பிட்டாக்கா புழுப்பூச்சி வந்துருச்சே ஆனா உன்னை வாரி வெயில போடா நீ நந்தவா போட அண்ணன் தம்பி மாதிரி 10 வருஷமா பழங்கிறமே ஏய் போடா மூஞ்சில போய் போட தூரம் போடா இல்லப்பா கல்யாணம் பண்ணி கொடுத்தனேன் குழந்தை இல்லை நீ என்கிட்ட ஒரு வாரம் சொன்னேன் நீ ஆறு வட்டம் ஒரே ஒரு வாரம் கூட விட்டு விட்டுவிடா ஆமாடா குழந்தை பிறக்கல ஏன்டா கம்பெனி எனக்கு கேளு சித்த மருத்துவம்டா கை வைத்தியம் ஒரு வாரம் வெறும் வயிற்றுல கொடுக்கணும் நம்ம கூட்டு வருவேன் ஒரே ஒரு வாரம் விட்டு பாரு குழந்தை பிறக்கல எனக்கு கேளு பேர் போடணும் நான் புரியுதா உனக்கு பட்டா உன் பேர்ல பயிர் அவரு வைக்க சொல்றாரு ரத்தத்தை பேருக்கா சிந்துறேன் ஏதோ கொஞ்சம் உடம்பு முடியும் சொல்லி கொஞ்சம் சரக்கு சட்டு போய் எதிர்த்து தின மேல படுத்துக்கிறேன் உனக்கு வேலை வாங்கிட்டு நீங்களே ஏப்பி வேலை வாங்கிக்கணும் கைப்பட்டா கொடுக்கணும் தூக்கம் உனக்கு எங்கேயா தூக்குது உனக்கு எங்கேயா தூக்குது என்ன சொல்ல தெரியுமா நீ கட்டிய தாலி படுத்தா குத்துது உட்காந்தா குத்துது எழுந்தா குத்துது நிமிந்தா குத்துது குடிந்தா குத்துது குத்தோன்னு குத்துதியா இது தாலி எடுத்து போய் என்ன பண்ற பாடுகாச்சு அவ கைத்துல போடு நான் போறியா இது நான் தாலி கவுறேன் இல்ல மாட்டு மூக்கணம் கவுறேன் இல்ல நான் இப்ப போறேன் வாங்க தோத்து போட்டு போறேன் போறேன் ஏ பசி மாமா நின்னு மாமா யாரடா நான் தான் வேலாடி வேலாயா அட யார் நீ வேலாயா ஆமா என்ன பைதே நீ ஏறி உள்ளவாமா ரொம்ப வயலா இருக்கும் மதுவா உங்களுக்கு சுத்தம் பண்ணி வச்சிருப்பாங்க டிரைவர் சுப்பிரமணி வண்டி எடுத்து போறாய் யாரு அது நான் ஊருக்கு ஒரே ஒரு பஸ் அது வந்து 9 நம்பர் பஸ் போயிடுச்சு இப்ப எப்படியா நான் என் வீட்டுக்கு போவேன் நாளைக்கு பாத்துக்கிற ஆறு புள்ளி கேட்டு வாங்கி போலான்னு என்ன ஆறு புள்ளியா என்னய்யா சொல்ல வர நான் தான் நினைச்சுக்கிறீங்க யோ மூணு வாய மாட்டியா நானு வாழ மாட்டியா ஆமாய்யா நான் கூட வாழ நீ என்ன பண்ண போற அப்படி நான் என்ன சொல்றேன்னா என்ன சொல்ற ஒரு குடும்பம்னு எடுத்துக்கினா வச்சுக்க ஒண்ணு ஆமையா விட்டு போனோம் இல்ல பொம்பளை விட்டு கொடுக்கணும் நான் விட மாட்டேங்க நீ போய் குஷ்டு வருவ நீ அதெல்லாம் ஒரு போயிட்டோம்னா ஒரு எப்படியா
சாப்பிட்டா குடிக்க கூடாது தானே? ஆமா. இதுக்கப்புறம் குடிக்க மாட்டேன். வேலை உண்டு, நான் உடனே இருப்பேன். போற காசை தான் சம்பளத்தை வீட்டுல கரெக்டா கொடுக்குறேன். 2 பேரும் சண்டை போடக்கூடாது. உனக்கு நீ எனக்கு நம்ம 2 பேரும் உனக்குள்ள ஒண்ணா வாழணும். சரி வாயிடா. நம்ம எந்த சண்டை வந்தாலும் 4 குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். இதனால அடிக்கடி தாலி வேற அத்து போட்டு எனக்கு ஃபீலிங் கேக்குது. இதோ பாரியா, நீ வந்து குடிக்க மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணதான் நான் தாலி கட்டிக்குவேன். சத்தியமா குடிக்க மாட்டேன். அந்த சத்தியத்தை நம்ப மாட்டேன். அப்படியே சத்தியம் பண்ணி நடு சட்டில் அப்படியே கிள்ளி திரும்பணும். திரும்பி பால் ஊத்தணுமா? இல்லையா, கிள்ளா தானே ஒத்துக்குவேன். சத்தியமா குடிக்க மாட்டேன். இல்ல இருந்தாலும் எனக்கு சந்தேகம். என்ன சொல்றீங்க? அடிக்கடி தாலி வேற அந்து போகுது. ஆமா. நீ அடிக்கடி தூக்கி போட்டு வேற என்ன சந்தேகத்துல போய் கேட்டு வரேன். வா 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 வா. ஓ எப்ப பார்த்தாலும் எதுக்கு முன்னாடி சண்டை வந்துட்டே இருக்குதுடா. ஆமா. தாலி அவுத்து எதுக்கு சாந்தி சம்பிரதாயம் 4 கிழமை ஜோசி எல்லாம் பெரிய பெரிய பார்த்து வச்சுக்கிறாங்க. இப்போ தாலி கட்டி வெட்டி வைக்கிற அப்போ படுத்து போட்டு போயிடுது, குடும்பம் விளங்காதுக்குது. அதனால இப்போ என்னன்னு பார்க்க வந்துக்கிறியா? போய் நாம் எல்லாத்துக்கும் ஒரு வழி நம்மகிட்ட உண்டு. நீ கவலையா பண்ண ஆட்டடி டேய், இதே தப்பு உங்க மேல இல்ல, இந்த தாலி கழுத்து மேல இருக்குது. என்ன காரணம்னா இது வந்து 8 இழைய ஒண்ணா ஆக்கி இந்த தாலியே செஞ்சு வச்சுக்கிறாங்க. 8 இழையால செஞ்சு கட்டினதால தான் உன் குடும்பம் கேட்டா நான் பாப்பா அறுத்து போட்டுட்டே போகுது. நான் என்ன பண்றேன், எவ்வளவு கஷ்டப்பட்டாவது வீடு வாசல் மொத்தம் வித்தாகுது. இன்னும் 1 இழையை சேர்த்து 9 இழை ஆக்கி இந்த முறை என் கையால உன் முன்னாடி கட்டி அனுப்புறேன். குடும்பம் நடத்தி பாரு, ஓஹோன்னு வரும். நீ நான் கட்டுறேன். ஆமா, ராசியில அப்ப பார்த்து போடுது, என் கையில கட்டி பாரு, சூப்பரா இருக்கும், அருமையா இருக்கும்டா. ஆமா மாமா நீ போகக்கூடாது. மாமா நீ போகக்கூடாது. யோ, நீ எதனால நான் ஒருத்தர் தீர்மானி, நீ ஒரு கட்டா கட்டாயோ என்ன பண்ணுது? இந்த காலத்துல நடந்துட்டு கேயா முடியே சத்து முடியாது நீயோ. என்ன கட்டான இருக்கு நீ நோ பண்றவே. நான் சொன்னது எவ்வளவு குடிக்க மாட்டேன், அந்த பிரச்சனை போக மாட்டேன். சீக்கிரமா போடு. கால விட மாட்டேன். யாருக்கு நாள் நீ ஏன் கால் வலினா? சரி யோ, நீ எதுக்கு என்ன சண்டை போட்டு காணிச்ச? கஞ்சிக்கு தானே? கஞ்சி எடுத்து நான் ஆத்மரமா வச்சுக்கிறேன். நீதான் கேக்குற கேளியா? ஆமையா எல்லாம் கூட்ட பார்த்தா யாருமே வரல. அதனால உனக்கு எனக்கும் குழந்தையே இல்ல. அதனால இந்த குழந்தை நம்மளே வளர்க்கலாம்னு சொல்றேன். ஏன் தெரியுமா? உனக்கு குழந்தையே பிறகாது, நீ ஒரு கொட்டை. யார் நீதாயா? யோ, அதனால இந்த குழந்தை நம்மளே வளர்க்கலாம்யா. நம்மளுக்கே குழந்தை கிடையாது, யாரை பார்த்தாலும் யாராங்க காலத்துல யாரும் கிடையாது. குழந்தை இதுக்கப்புறம் குழந்தை இல்லாதனால நம்மளே இந்த குழந்தைய வளர்க்குறோம். இருந்தாலும் குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கணுமே. ஆமாயா, இந்த ஊர்லயே பேர் வைக்கிற பெருமாள் சாமி நீதான். அதனால ஒரு நல்ல பேரையா நீதான் வைக்கணும். வையா, ஒரே இடத்துல வைக்கிற பேர். ஒரே இடத்துலயா? அவ்வளவு திரும்ப
இருக்குதா இப்ப இந்த குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம். ஆமா. கொஞ்சம் பேர் எல்லாம் அண்ணன் தெருவுல போய் விளையாடும். ஆமாய்யா. நீ வந்து ஒரே ஒரு கொத்தா குடுக்கும் கூட இருந்தணும். சரி சரி அப்படியே போயிட்டு அழகான பேரு. ஐயா சூ. உனக்கு மூளை எங்க இருந்தியா வேலை செய்யுது நான் இங்க தான் வச்சுக்கிறேன் மூலியா. பேர் வையா ஜூனு கூட்டா யாருன்னா வருமா நீ அதான் கூட இருந்தால் தானே போயா சரி விடுமா நம்ம வேற பேர் ஐயா வேற பேரு நம்ம குடும்பத்துல நம்மளுக்கு ஆனந்தம் என்பதே கிடையாது. அதனால சந்தோஷமா ஆனந்தமா வாழணும். இந்த குழந்தை வந்தாலும் ஆனந்தமே ஆனந்தமா இருக்கும். ஆனந்தமே இல்லாத இருந்தோம் இந்த குழந்தை கட்சிக்கு அதனால ஆனந்தமா இருக்கும் அதனால பேர் வைக்க போறேன் ஆனந்தம். குழந்தைய நல்ல முறையில் சீர சிறப்போடு வளர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சொந்த மகனுக்கு வாடுவதை பார். தமிழுக்கும் தமிழ் இடத்திற்கும் தீக்கொண்டு நேர்கிறார். என் தேவைந்த தீக்குளித்து வாழ்வோர் ஏராளம் ஏராளம். இந்த தமிழகத்திலே சேரன், சோழன், பாண்டியன் என்று சொல்லக்கூடிய 3 வண்டர்களும் முப்பெரும் தேவர்களாக இந்த நாட்டை ஆண்டார்கள். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, புறாவிற்காக தன் சதையை அறுத்து கொடுத்தான் சிவி சக்கரவர்த்தி. தன் மகனே நேரொட்டி கொண்டான் மனுநீதி சோழன். அப்படிப்பட்ட நீதி தவறாமல் வாழக்கூடிய
இந்த நாட்டின் ஓர் பகுதியாக இருக்கக்கூடிய ஏழை குடும்பத்தில் பிறந்து நானும் ஆனந்தன் என்று பெயர் வைத்து ஆனந்திடம் பாடசாலைக்கு சென்று படித்து விட்டு வருவது வழக்கம். படித்து விட்டு வந்துவிட்டேன். என்னுடைய தாய் தந்தையை சந்திக்க